வணக்கம் நண்பர்களே. நம்ம வீட்ல அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு சாதாரண உணவு பொருள் தாங்க பச்சை பயிறு. இதை இங்கிலீஷ்ல கிரீன் கிராம் முங் தால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா இந்த சிறிய தானியத்துல மறைந்திருக்கக்கூடிய மருத்துவ குணங்களை பற்றி பலருக்குமே தெரியாது. தினம் ஒரு கைப்பிடி அளவு பச்சை பயிறு சாப்பிடுவது உங்க உடலுக்கு எத்தனையோ நன்மைகளை தரும் தெரியுமா? சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டுல வைக்கிறதுக்கு, இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு, உடல் எடையை குறைக்கிறதுக்கு, குடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு, தோல் மற்றும் தலைமுடிய அழகா மாற்றுறதுக்கு இப்படின்னு பலவிதமான நன்மைகளை கொண்டது தான் பச்சை பயிறு. இன்னைக்கு வீடியோல 10 முக்கிய மருத்துவ நன்மைகள் என்னென்ன, பச்சை பயிறு சாப்பிட்றதுனால உடல்ல நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன, யாரெல்லாம் இதை சாப்பிட வேண்டும், எப்படி சரியான முறையில் சாப்பிட்றது, எவ்வளவு அளவு ஒரு நாளைக்கு எடுக்க வேண்டும், யாரெல்லாம் பச்சை பயிறு எடுக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும், எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு இது பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். முதல்ல பச்சை பயிறு சாப்பிட்றதுனால உடல்ல ஏற்படக்கூடிய நன்மைகளையும் மாற்றங்களையும் பார்த்தரலாம். அதிக அளவில் இது புரதம் நிறைந்த ஒரு உணவாக இருக்குது. பச்சை பயிறு சைவ உணவுகளில் ஒரு சிறந்த உணவாக இருக்குது. 100 கிராம் பச்சை பயிரில் சுமார் 24 கிராம் புரதம் இருக்குது. இதனால தசைகள் பலப்படுத்தப்படும், உடல் சக்தி அதிகரிக்கும், குழந்தைகளுடைய வளர்ச்சி மேம்படும், வயதானவர்களுக்கு உடல் பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு உணவாக இருக்கு. உடற்பயிற்சி செய்கிறவங்களுக்கு ஒரு சிறந்த உணவா இருக்குது. ஸோ பச்சை பயிர் குழந்தைகள்ல இருந்து வயதானவர்கள் வரை அனைவருக்குமே ஒரு சிறந்த உணவா இருக்குது. அடுத்து உடல்ல நடக்கக்கூடிய இரண்டாவது மாற்றம் என்னன்னா, உடல் எடையை குறைக்கிறதுக்கு பச்சை பயிர் பயன்படுதுங்க. உடல் எடையை குறைக்கிறதுக்கு விரும்புவர்கள் பச்சை பயிரை ஒரு நல்ல தேர்வா எடுத்து நீங்க அதை எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா போதும், உடல்ல இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புகள் எல்லாமே நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா பச்சை பயிர்ல அதிக அளவுல நார்ச்சத்து இருக்குது, குறைந்த அளவு கொழுப்பு. நீண்ட நேரம் பசி வராம பாதுகாக்கிறதுக்கு இது பயன்படுது. இதனால தேவையற்ற ஸ்நாக்ஸ், நொறுக்கு திணி சாப்பிடக்கூடிய அந்த பழக்கம் குறையும். தேவையில்லாத கொழுப்பும் சூப்பரா கரைய ஆரம்பிச்சிடும். இதுல அதிக அளவுல நார்ச்சத்து இருக்கிறதுனால உங்களுடைய குடலுடைய இயக்கத்தை சீரா இயங்க வைக்கிறதுக்கும், தேவையில்லாத அந்த கொழுப்புகள் கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேற்றத்துக்கு பச்சை பயிர் பயன்படுது. அடுத்து மூன்றாவது நன்மை, சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த உணவா பச்சை பயிர் இருக்குது. பச்சை பயிர் லோ கிளைசெமிக் இண்டெக்ஸ் குறியீடு கொண்ட ஒரு உணவு. இதனால இது ரத்த சர்க்கரையை திடீரென உயர்த்தாம இருக்கிறதுக்கு பயன்படுது. இது இன்சுலினுடைய செயல்பாட்டை ஆதரிக்கிறதுக்கு பயன்படுது. அடுத்து பசியை கட்டுப்படுத்துறதுக்கும் இது பயன்படுது. இதுல அதிக அளவுல நார்ச்சத்து இருக்கிறதுனால இது குளுக்கோஸை மெதுவாக உடல்ல இருந்து உறிஞ்சப்படுறதுக்கு பயனுள்ளதாக இருக்குது. இப்போ சர்க்கரை இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதிக அளவுல சாப்பாடு சாப்பிடுவாங்க. ஸோ அதெல்லாம் அதிக அளவில் சாப்பாடு எடுக்கும்போது என்ன ஆகும்னா, சுகர் லெவல் அதிகரிக்கிறோம். அதனால தான் பாசிப்பயிறு எடுக்க சொல்கிறோம். பாசிப்பயிறு என்ன பண்ணோம், வயிறு நிறைந்த ஒரு உணர்வை கொடுக்கும். இதனால் நம்ம தேவையில்லாமல் சாப்பிடக்கூடிய அந்த சாதமோ இல்லை வேறு ஏதாவது ஸ்நாக்ஸோ இதெல்லாமே சாப்பிட்றத குறைக்கிறதுக்கு பாசிப்பயிர் ஒரு சூப்பரான உணவாக இருக்குது. நீங்கள் பாசிப்பயிர் சாப்பிட்டீங்கன்னா நீண்ட நேரம் வரைக்கும் பசி கட்டுப்பாட்டிலே இருக்கும். அடுத்து நான்காவது நன்மை என்னன்னா, இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு பாசிப்பயிர் பயன்படுது. இதுல இருக்கக்கூடிய பொட்டாசியம், மெக்னீசியம், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இதயத்தை ஆரோக்கியமா வைக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது. இது ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கும் பயன்படுது. முக்கியமா இதயம் நோய் வரக்கூடிய அந்த அபாயத்தை குறைக்கிறதுக்கு இந்த பாசிப்பயிர் பயன்படுது. ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல இதயம் நோய் தான் அதிகமா இருக்குது. இதயம் சார்ந்த நோயினாலதான் மரணங்களும் அதிகமா ஏற்படுது. ஸோ அதை எல்லாத்தையுமே தடுக்கிறதுக்கு பாசிப்பயிறு ஒரு சிறந்த உணவா இருக்குது. அடுத்து ஐந்தாவது நன்மை, செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு பாசிப்பயிர் பயன்படுது. பாசிப்பயிர் மலச்சிக்கல் உள்ளவர்களுக்கும் மிகவும் சிறந்த ஒரு நல்ல உணவா இருக்குது. இதுல இருக்கக்கூடிய நார்ச்சத்து குடலுடைய இயக்கத்தை சீராக்கி மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கும் நல்ல குடல் பாக்டீரியாக்களை வளர்க்கிறதுக்கும் இது ஊக்குவிக்குது. ஆறாவது நன்மை, நோய் எதிர்ப்பு சக்தியா அதிகரிக்கிறதுக்கு பாசிப்பயிர் பயன்படுது. பாசிப்பயிர்ல இருக்கக்கூடிய விட்டமின் சி, ஜிங்க், அயன், காப்பர் போன்ற சத்துக்கள் இது நோய் எதிர்ப்பு சக்தியா உயர்த்துறதுக்கு பயன்படுது. இதனால அடிக்கடி சளி காய்ச்சல் வருதலை குறைக்கிறதுக்கும் பாசிப்பயிர் பயன்படுது. ஸோ வெளியில இருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்றுகளை எளிமையா எதிர்த்து போராடும் தன்மை நம்ம உடலுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது.
அடுத்து 7வது நன்மை, இரத்த சோகையை தடுக்கிறதுக்கு பாசிப்பயிர் பயன்படுது. இதில் இருக்கக்கூடிய இரும்புச்சத்து ஹீமோகுளோபின் உருவாக்குறதுக்கு பயன்படுது. பெண்கள் மற்றும் இளம் வயதினர்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்குது. பெண்களுக்கு தான் நிறைய இரும்புச்சத்து குறைபாடு நோய் வரும். ஸோ அதை தடுக்கிறதுக்கு பெண்கள் கண்டிப்பாக பாசிப்பயிரை உணவில் எடுத்துக்கிறணும். அது கூடவே விட்டமின் சி உள்ள உணவுகளை சாப்பிட்டா இந்த பாசிப்பயிரில் இருக்கக்கூடிய இரும்புச்சத்து ஈஸியாக அதாவது உடலால் ஈஸியாக உறிஞ்சப்படும். ஏன்னா இரும்பு சத்தை உடலால் நேரடியாக உறிஞ்சி கொள்கிற தன்மை கம்மியாக தான் இருக்குது. அதனால நம்ம சமைக்கக்கூடிய உணவுகளில் சிறிதளவு லெமன் அப்படி லைட்டாக பிழிஞ்சு விட்டோம்னா விட்டமின் சி உறிஞ்சுதல் தன்மை உடலுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இல்லைன்னா லெமன் ஜூஸ் எடுக்கலாம், இல்லைன்னா நெல்லிக்காய் ஜூஸ் கொடுக்கலாம், இல்லை ஆரஞ்சு பழம் இந்த மாதிரி நம்ம சாப்பிடலாம். அடுத்து 8வது நன்மை என்னன்னா, தோல் அழகை அதிகரிக்கிறதுக்கு பாசிப்பயிர் பயன்படுது. பாசிப்பயிரில் இருக்கக்கூடிய விட்டமின் பி, விட்டமின் இ, ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் தோலை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. இதனால முகங்களில் ஏற்படக்கூடிய முகச்சுருக்கங்களை குறைக்கிறதுக்கும், தோலை நல்லா பளபளப்பாக வச்சுக்கிறதுக்கும், வயதான தோற்றத்தை தாமதப்படுத்துறதுக்கும், ஒரு கிளியரான ஸ்கின் கிடைக்கிறதுக்கும் பாசிப்பயிர் பயன்படுது. நம்ம ஃபேஷியலாகவும் நம்ம அப்ளை பண்ணலாம். பாசிப்பயிரோடைய பவுடரை தினமும் நம்ம முகத்திற்கு அப்ளை பண்ணிட்டு குளிக்கவும் செய்யலாம். இதனால நல்ல ஒரு சர்மம் மெயின்டைன் ஆக்கப்படும், ஒரு கிளியரான. அடுத்து 9வது நன்மை, தலைமுடி வளர்ச்சிக்கு பாசிப்பயிர் பயன்படுது. பாசிப்பயிர்ல புரதம், இரும்புச்சத்து, துத்தநாகம் இது எல்லாமே இருக்குது. இது எல்லாம் சேர்ந்து உங்களுடைய முடிகளை, வேர்களை வலுப்படுத்துறதுக்கு பயன்படுது. இதனால முடி உதிர்தல் குறையும், முடியுடைய அடர்த்தி அதிகமாகும். பாசிப்பயிர் பவுடரையும் நம்ம ஹேர் பேக்காக யூஸ் பண்ணலாம். நம்மளுடைய தலைமுடியில் ஒரு 15 நிமிடம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தலையை குளிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய முடிகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் போய் முடிகள் வலுவாக்கப்படும். அடுத்து நம்ம 10வதா பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னா, எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கு பாசிப்பயிர் பயன்படுது. இதில் இருக்கக்கூடிய கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம் இது எல்லாமே சேர்ந்து எலும்புகள் மற்றும் பற்களை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு இது ஒரு சிறந்த உணவாக இருக்குது. இவ்வளவு நேரம் நம்ம பாசிப்பயிரோடைய நன்மைகளை பார்த்தோம். இப்போ எப்படி சரியான முறையில் எடுத்துக்கிறது, அப்படி எடுத்துக்கிட்டா தானே நல்ல முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும். எப்படி எடுத்துக்கலாம்ங்கிறத பார்த்தலாம். முளை கட்டி வச்ச பாசிப்பயிரை எடுக்கிறது ரொம்பவுமே சிறப்பு. ஏன் அது ரொம்ப சிறப்புனா, முளை கட்டிய பிறகு விட்டமின் சி அதிகமாக இருக்கும். செரிமானம் எளிமையாக நமக்கு நடக்கும். அடுத்து புரதம் அதிகமாகவே இருக்கும். முளை கட்டி வச்சு சாப்பிட்றதுல, நார்மலாக சாப்பிட்றதுல கம்மியாக இருக்கும். முளை கட்டினதுல புரதம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதனால தான் விளையாட்டு வீரர்கள், ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறவங்கலாம் முளை கட்டி வச்சு சாப்பிடுவாங்க. அடுத்து நம்ம உடல் ஈஸியாக அந்த முளைக்கட்டினில் இருக்கக்கூடிய சத்துக்களை ஈஸியாக உறிஞ்சி ஃபுல்லாக எடுத்துக்கிறோம். அதனால தான் முளைக்கட்டி நம்ம வச்சு சாப்பிட சொல்கிறோம். இதை காலை உணவை நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்பவுமே ஆரோக்கியமானது. ஸோ அடுத்து வேறு எப்படியெல்லாம் சாப்பிட்லாம், சுண்டல் வடிவில் எடுத்துக்கலாம், முளைக்கட்டி நம்ம சாலடை அப்படியே சாப்பிட்லாம், கூட்டு, கிச்சடி, அடை, பாயசம், தோசை மாவில் கலந்து தோசையா ஸ்பெசரட்டைன்னு சொல்லுவோம், பாசிப்பயிறு தோசை, அது பாசிப்பயிரில் சூப்பு, பாசிப்பயிறு கஞ்சி இந்த மாதிரியான வடிவில் நம்ம எடுத்துக்கலாம். பொதுவாக ஒரு நாளைக்கு எவ்வளவு சாப்பிடணும்னா, பெரியவங்க 50 முதல் 75 கிராம் நம்ம இந்த பாசிப்பயிரை எடுத்துக்கிறணும். அதாவது ஒரு கப்பு எடுத்துக்கலாம். குழந்தைகள்னா அரை கப்பு. நீங்கள் வாரத்துக்கு 3லேருந்து 5 நாட்கள் நீங்கள் பாசிப்பயிரை எடுத்துக்கிட்டாவே போதும். பாசிப்பயிருங்கிறது ரொம்பவுமே ஒரு சூப்பரான உணவுங்க. ஆனால் அளவாக எடுத்துக்கிறங்க, ஆரோக்கியமாக இருங்க. யாரெல்லாம் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படின்னா, சிறுநீரக நோயாளிகள், பொட்டாசியம் மற்றும் புரத கட்டுப்பாட்டில் இருக்கிறவங்க, அவங்க நீங்கள் பாசிப்பயிரை எடுக்கிறத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அப்படி நீங்கள் எடுக்கணும்னா நீங்கள் உங்களுடைய மருத்துவர்கிட்ட கேட்டுட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. பாசிப்பயிர் சாப்பிட்றதுக்கான சிறந்த நேரம் பார்த்தோம்னா காலையில் தாங்க. காலை உணவோடு நம்ம எடுத்துக்கலாம். அப்படி எடுக்க முடியாதவர்கள் மாலை உணவுடன் எடுத்துக்கலாம். அப்படியும் எடுக்க முடியல அப்படின்னா மதிய உணவு கூட எடுத்துக்கலாம். ஆனால் இரவு நேரங்களில் சாப்பிட்றத அதிகமாக சாப்பிட்றத கண்டிப்பாக தவிர்க்கணும். ஏன்னா செரிமானம் ஆகிறதுல சிலருக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால முடிஞ்ச அளவுக்கு காலையில் இல்லைன்னா மாலையில் எடுத்துக்கிறேன். நண்பர்களே, பாசிப்பயிறுங்கிறது நிறைய ஊட்டச்சத்துக்கள் கொண்ட ஒரு சூப்பரான உணவு. நீங்கள் உங்கள் பகுதிகளில் இந்த பாசிப்பயிரை எப்படி நீங்கள் அழைப்பீங்க அப்படிங்கிறத மறக்காம
மறக்காமல் கமெண்டில் டைப் பண்ணுங்க. பச்சை பயிரா இல்லை பாசி பயிரா இல்லை வேறு ஏதாவது ஒரு பெயர் வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்டில் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.